ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து வந்து மூணாவது ஓடிஐ நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா டிசைடர், சீரியஸ் டிசைடர். ஒரு மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது மூணாவது மேட்ச் லார்ட்ஸில் நடக்குது. பார்த்தீங்கன்னா டீம் சேஞ்சஸ்லேருந்து வழக்கம் போல போவோம். நீ என்ன ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்குறியா? இந்த செஞ்சு அதே டீமோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இது லார்ட்ஸ்ல தானே நடக்குது. ம். வாஷிங்டன் சுந்தர் மட்டும் அதே அவைலபிள் இல்லை, அதனால இன்ஜுரி. ஆமா, அது ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் தான் அவன். மத்தபடி எனக்கு இதுல சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் வாஷிங்டன் சுந்தர் வந்து காலை பிடிச்சிட்டு போனதுனால எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் இல்லாட்டி பிரின்ஸ் யாதவ் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வருவாங்க. ஹர்ஷ்தீப், பிரின்ஸ் யாதவ் ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரு அப்படி பவுலர் ஆடுவாரா, எனக்கு டவுட்டா இருக்கு. ஆள் இல்லை அவரு பேட்டிங்க்கு. வந்து அந்த எட்டாவது பேட்ஸ்மேன் இருந்தாதான் கம்பீருக்கு வந்து ஒரு இது வரும். அதுதான் பிரச்சனை. இப்போ இல்லைன்னா அவர் உனக்கு ஆட யாரு மாட்டார். ஹர்ஷித் ராணா இல்ல, உனக்கு ஹர்திக் பாண்டியா இல்ல, ஆமா. நிதிஷ்குமார் எல்லாருமே இன்ஜுரியில போனதுனால இப்ப ம். ஒரு மேட்சுக்காண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளுமே அவங்க கூப்பிட்ட மாதிரி தெரியல. ஸ்குவாட்ல இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், பிரின்ஸ் யாதவ். அப்போ மோஸ்டா வந்து எனக்கு தெரிஞ்சு லார்ட்ஸுங்கிறதுனால எப்படி சொல்றது, அக்ஷர் பட்டேல் போதும் தான் நினைக்கிறேன். பேசரோட தான் போவாங்க அவங்க, எக்ஸ்ட்ரா பேசரோட தான் போவாங்க. அதான் ஹர்ஷ்தீப் இல்லாட்டி இன்னொன்னு பிரின்ஸ் ஆரம்பம். யாதவ். அதான் இப்ப எப்படி சொல்றது, ஆல்ரவுண்டர் வாஷிங்டன்ங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆப்ஷனோட சேர்த்து பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க எடுத்திருப்பாங்க. பட் பியூர் ஸ்பின்னரா குல்தீப் யாதவ் ஆடுவாங்களா அப்படின்றது டவுட் தான். சோ அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் நீங்க சொன்ன மாதிரி. யாரு, ஹர்ஷ்தீப் சிங்கும். ஹர்ஷ்தீப் சிங் வந்துருவாரு. ஆமா, அவர் ஸ்ட்ரைட்டாவே வந்துருவாரு, அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ஹர்ஷ்தீப் சிங் ஆமா, ஸ்ட்ரைட்டாவே இப்ப நீ வந்துருவாரு, அவ்வளவுதான். நீ இந்த மூணு பேரை கம்பேர் பண்ணனா ஹர்ஷ்தீப் தான் ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. அவர் தான். அதான் டைரக்டா ஹர்ஷ்தீப் சிங் வந்துருவாரு. பவுலிங்குமே நீங்க வச்சுக்கிட்டா அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ டைரக்டா அவரே வந்துருவாரு உள்ள. மத்தபடி எனக்கு எதுவும் சேஞ்ச் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அதே மாதிரி என்ன பண்ண இங்கிலாந்து போறாங்க. சைடு, இங்கிலாந்து வந்து ஏற்கனவே இப்போ ஜெயிச்சுட்டு வராங்க, அதனால அவங்களும் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு சி, மிக குறைவு. ஆக்சுவலா ஆக்சுவலா வந்து கார்க் டிஃப் அது அங்கதான் மேட்ச் நடந்தது. ம். ஆஹ் எல்லாருமே சொன்னது ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் பிச்சஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் மேட்ச் நடந்தது. ஈக்குவலி போயஸ்டா தான் போச்சு. அங்க ஜோ ரூட்டோட அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா அந்த 99 தான் பிக் டிஃபரன்ஸ். இங்கேயும் இல்ல டீசெண்டா விளாண்டாங்க. விராட் கோலி அடிச்சிட்டாரு, இல்ல இப்போ இந்த பேசேவும் சீரியஸ்லயே அடிச்சிட்டாரு. இல்ல இந்த சீரியஸ்லயே இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்க டிஃபரன்ஸே அந்த ஜோ ரூட் தான். இது வரைக்கும் ஜோ ரூட்டை இந்தியன் பவுலர்ஸால அதுதான் அவுட்டா ஆக்க முடியல. அதுதான் ரெண்டு மேட்சுமே அவர் நாட் அவுட் வித் பெட்டர் ஸ்கோரோட அவர் முடிச்சிருக்காரு. சோ வந்து நம்ம அதுதான் டிஃபரன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி. சோ போன மேட்ச் வந்து எப்படி சொல்றது, லூஸ்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ம். இங்கிலாந்து வந்து நல்லா விளையாண்டாங்க. நமக்கு லக்கி இல்லைன்னு வேணா சொல்லலாம். நீங்க வந்து ஜோ ரூட் விக்கெட் எடுக்க முடியல நம்மளால அப்படி வேணா சொல்லலாம். லார்ட்ஸ்ல 100% இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு இல்ல தோணுது. நாங்களுமே நீங்க என்ன அந்த சொல்றீங்க? சீரியஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2-1 தான் சொல்லியிருந்தோம் ப்ரெடிக்ஷன். ரெண்டு அதுதான் இந்தியா அதுதான் ஜெயிப்பாங்க, இந்தியா ஆமா, இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு. ஸோ லாஸ்ட்ல நானுமே இந்தியா ஜெயிப்பாங்கன்றதான் போறேன். லார்ட்ஸ் அஹ் ஜெயிச்சிருவாங்க. இது வந்து மித்த ரெண்டு மேட்சோட ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். மித்த ரெண்டு மேட்ச் ஆமா 230, 240க்கு இது ஒரு ஆமா 280, 300 அந்த மாதிரி இருக்கும் 300 அப்படின்னு ரன் எதிர்பார்க்கறேன். 300 ரன் அடிச்சிருவாங்க கண்டிப்பா. 300 பிளஸ் எதிர்பார்க்கலாம் லார்ட்ஸுங்கிறதுனால. கம்பேர் டு அதர் டூ இது கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாவே இருக்கும். பிளஸ் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு இதுவும் இருக்காங்க. ஸோ அவங்க போயிடுவாங்கன்னு தான் கொஞ்சம். இந்தியா வின்னு, சீரீஸ் வின்னு. ஆனா சில அரசல் புரசலான செய்திகள் இருந்தது. அதெல்லாம் அததான் ஒண்ணும் இல்ல அப்படின்னு வந்தது. அது அதை பத்தி என்னங்கிறது நாளைக்கு முடிஞ்சாதான் தெரியும். இல்ல அதை பத்தி முக்கியமா பேசுறதுக்காண்டி தான் நாங்க ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு இந்த சீரியஸ் மொத்தமா வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி பண்ணிட்டு எல்லா மேட்சுக்கும் ரிவ்யூ மட்டும் பண்ணிடலான்றதான் ஐடியா இருந்தது. இப்ப அந்த அந்த கண்டென்ட் பேசுறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே. ரோஹித் சர்மாக்கு இது ஆமா. கடைசி கடைசி மேட்சா? அது வந்து அது இல்ல அது வந்து பேச அதாவது ஆரம்பிச்சேன். இப்போ அது ஏன் பேச ஆரம்பிச்சாங்கன்றதுக்கு என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இப்ப இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பேச்சு இல்ல. சீரியஸ் எஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடியும் போது நமக்கு அந்த பேச்சு வந்து லைட்டா ஆரம்பிச்சது. என்னன்னா அவர் வந்து எனக்கு வந்து இது வந்து கம்பீர் கில்லோட இன்செக்யூரிட்டினால அந்த பேச்சு ஏதோ கிளம்புச்சா அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம பார்த்திருப்போம், ஹாரி புரூக் அவுட் ஆகின உடனே அவர் வந்து இப்படி காமிச்சாரு. இதெல்லாம் ஒரு இது பண்ணப்போ சோ அங்க இருந்துதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுதா இல்ல இது ஏதோ ஆரம்பிச்சுதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. டீம்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா நீங்க ஆடவே லாய்க்கு இல்லாத ஒரு டீம்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இப்போ ரோஹித் சர்மா அவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட், ஒரு இது அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய இதை நான் ஃபாலோ பண்ணேன், அவருடைய இன்புட்ஸ் வாங்கி நான் அந்த எக்ஸிக்யூட் பண்ணி நாங்க அந்த பர்டிகுலர் விக்கெட்டோ பர்டிகுலர் விக்டரியோ அடைஞ்சோம் அப்படின்னு சொல்றதுல இவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி வர்றதுக்கெல்லாம் தேவையே இல்லை. கோச்சா இருந்தாலுமே சரி, ஏன் பிசிசிஐயா இருந்தாலுமே சரி, இஃப் அ பிளேயர் டஸ் திங் குட் டு டீம்னா
அந்த 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 பர்டிகுலர் பிளேயர் தான் பெரிய ஆளு. புரியுதா நான் சொல்றது? சோ இன்செக்யூரிட்டினால அப்படி பேசுறாங்கன்றது அப்படி இருந்ததுன்னா நிஜமாலே வந்து வேஸ்ட். இவங்க இல்லடா 2027 வேர்ல்ட் கப்ல வாக் ஓவரே கொடுத்துட்டு போயிடலாம். இல்ல இப்போ ரோஹித் சர்மா இல்லாம ஜெயிச்சிருவாங்களே. இல்ல ரோஹித் சர்மாக்கு அதுதான் நான் தான் கேக்குறேன். கடைசி. அதுதான் இந்த ரோஹித் சர்மாக்கு தான் கடைசி சீரிஸா இருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி இந்த பேச்சு வந்திருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த சம்பவம் எல்லாம் கரெக்ட் நடந்ததுக்கு அப்புறம் பேச்சு வருதுன்னா கரெக்ட் கரெக்ட் யோசிக்கணும்ல நம்ம அதையும். கரெக்ட் அதுதான் தான். எனக்கு அப்படி வந்துதான் சொல்றேன். அதான் ம். அதனால அந்த பேச்சு அப்படி ஒரு ஒரு இது உருவாகி இருந்ததுன்னா, அதான் நான் சொன்னதுதான். அது ஒரு டீமோடைய ஒரு கல்ச்சரையே கெடுக்கிற மாதிரி. ஒரு காலத்துல இந்தியன் டீமுக்கு வந்து 3 ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் இருந்து ம். ம். ஒத்தாளா வந்து இது பண்ண டைம் தான் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது டைம்ஸ் வேர் குட் ஆக்சுவலா. நம்ம தோத்தாலும் ஓகே பாத்துக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு இது. இப்போ நிறைய குழப்பி எதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஃபார்மேட்ஸுக்கு மல்டிபிள் கேப்டன்சி என்னத்த இவங்க ஒர்க் லோடு மேனேஜ் பண்ண எனக்கு அதுலயே அந்த பாயிண்ட்லயே எனக்கு வந்து நிறைய ஒரு இது இருக்கு, முரண்பாடு இருக்கு இவங்க கூட. நீ வந்து பண்ணட்டும், எல்லாருமே பண்ணட்டும், கேப்டன்சி 3 பேர் 3 ஃபார்மேட் எல்லாமே பண்ணட்டும், ஒரே கேப்டன் பண்ணிட்டோம், அப்பதான் உன்னால வந்து ஒரு டீமை மேனேஜ் பண்ண முடியும் கரெக்டா. இல்ல எல்லா அப்ப நீ வந்து ஃபார்மேட்லயும் உன்னால கில்ல ஒரே ஒரே கில்ல வந்து ட்ரெஸ்ஸிங் டீம் எடுத்துட்டு போக முடியும். இல்ல கில்ல T20ல வந்து நான் வேர்ல்ட் நான் கப் கேப்டன் நான் no, எதிர்பார்க்கறேன் நீ இப்போ. ம். நான் கில்ல வந்து டெஸ்ட் T20 ஓடிஐ மூணுத்துக்கும் கேப்டனா போடுங்கன்னு தான் சொல்றேன். அவர் நான் நல்லா தான் பண்றாரு, போடுங்க. ஆனா போட மாட்டாங்களே. அது ஒரு ஒரு ரொட்டேஷன் ஆஹ் ஏதோ ஒரு குளறுபடியிலே இருக்காங்க. இது இப்போ அதெல்லாம் விட்டுரு. இப்ப ரவீந்திர ஜடேஜான்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் வந்து T20ல மட்டும் தான் அழிச்சிட்டாங்க. ரிட்டையர் ஆயிருக்கு. ரிட்டையர் ஆயது வந்து T20ல மட்டும் அத்திப்பட்டிங்கிற தான் கிராமத்தையே காணு, அத்திப்பட்டிங்கிற கிராமத்தையே காணுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இல்ல இப்போ கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அவருக்கு இப்ப இன்ஜுரியா இல்ல எதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா என்னன்னே தெரியல. அவரை இப்போ ஓடிஏல பாக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா இப்போ அவர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா உனக்கு இப்ப வாஷிங்டன் சுந்தர் இன்ஜுரிக்கு போனா அந்த மாதிரி இப்ப பிரச்சனை ரைட்டு, இருந்திருக்காது. அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையா ஜடேஜாக்கு இன்ஜுரி ஆயிருந்தாதான் வாஷிங்டன் சுந்தரே வந்திருப்பாரு. அதுதான் பெட்டர் ப்ராஸ்பெக்ட் தேன் வாஷிங்டன் சுந்தர். அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் எனி டே ஜடேஜா இன் ஓடிஐஸ் அண்ட் டெஸ்ட் பெட்டர். அது ஜடேஜா இஸ் தி பெஸ்ட் இல்லடா. இப்போ கம்பேர்ட் டு வாஷிங்டன் சுந்தர். இல்ல இப்ப ஜடேஜா இருந்தாருன்னா உனக்கு அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் 2 பேரும் ஆடணும்ன்ற இதே வந்திருக்காது. இருந்தே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கரெக்ட் ஆடிக்கலாம். ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேனா இருந்திருப்பாரு. இருந்தே உனக்கு கரெக்ட் 3-4 பியூர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனோட போயிருக்கலாம். அதுதான் இப்போ அவர் என்ன பண்ணாங்க, அவர் எங்க பாக்குறாங்களா, அவர் ஓடிஐல வருவாரா, 2027 வேர்ல்டு கப்ல ஆடுவாரா, எதுவுமே தெரியல. அந்த மாதிரிதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த பேச்சுல கூட சேர்க்கறது இல்லைன்ற மாதிரிதான் அவரை வச்சிருக்காங்க. ஓ விராட் கோலி, ரோஹித் சர்மா, நெக்ஸ்ட் பிக் ஒரு பெரிய ஒரு இதுன்னா ஜடேஜா தான் இருக்காரு அந்த அந்த லிஸ்ட்ல. இப்போ இருக்கிற இந்தியன் டீம்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா. அதுல விராட் கோலி, ரோஹித் சர்மா, அதுல ரோஹித் சர்மா ஆடுவாரான்னே நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ கிளப்பிட்டாங்க அந்த சந்தேகம். சோ எனக்கு தெரிஞ்சு சைட்லைன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் எனக்கு ஒரு இதுவா இருக்கு. என்ன ரீசன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் ஜடேஜா விளையாடுவாரான்றது டவுட் தான். 27 வேர்ல்ட் கப் விளையாடுவாரான்றது டவுட். ஏன்னா எல்லாருமே சொன்னது என்ன தெரியுமா, அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் முன்னாடி ஒரு ப்ராமினென்ட்டா இருக்கிற ஒரு ஓடிஐ சீரீஸ்னா இங்கிலாந்து சீரீஸ் தான். ஓடிஐ சீரீஸஸ்ல ஒரு டீசென்டான ஒரு இது அப்படின்னா இதை ஒரு கன்சிடரபிளான ஒரு சீரீஸ் இது. சோ இதுலயே நீங்க வந்து ஆட வைக்கலங்கிறப்போ வந்து ஒரு டவுட் வருது. டைரக்டா நாங்க ஓடிஐ வேர்ல்ட் கப்கே ஆடுறோம் அப்படின்றது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு பிளேயர் டெஸ்ட் பண்ணாம அப்படி டேரக்டா எடுத்துட்டு வரதுக்கு சான்ஸ் இல்ல. அதான் இல்ல பும்ராவையே ஆட வச்சுதான் எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஜடேஜாவெல்லாம் தெரியல எனக்கு. ஜடேஜா அதான். சோ அது ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. இல்ல இப்போ அஸ்வின் வீடியோல கூட சொல்லியிருந்தாரு அவரு. இப்ப இதே மாதிரிதான் நானும் டெஸ்ட்ல உட்கார்ந்திருந்தேன் விராட் கோலி பக்கத்துல, அப்படியே ரிட்டையர் பண்ணணும்னு சொல்லி இப்ப ரோஹித் சர்மா உட்கார்ந்துருக்காரு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஆனா பிசிசிஐ சைட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது இருக்காதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சொல்லலாம், பிசிசிஐ சொல்லலாம். ரோஹித் சர்மாக்கும் கம்பீருக்கும் கில்லுக்கும் நீங்க சொன்ன மாதிரி என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். டெசிஷன் பிசிசிஐ எடுக்கிறது இல்ல, ரோஹித் சர்மா எடுக்கிறது. நான் ரிட்டையர் ஆகுறேன்னா ஆகலையான்னு. ரோஹித் சர்மா நான் ரிட்டையர் ஆகலன்னு சொன்னாதான் நம்மளால எடுத்துக்க முடியும். பிசிசிஐ 1000 சொல்லலாம். அவங்க எதுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க, ரோஹித் சர்மாவை நீங்க எப்படி நாங்க 2027 வேர்ல்ட் கப்ல ஒரு இதுவா பார்க்காம இருப்போம், அந்த கேள்விக்கு தான் அவங்க பதில் சொல்றாங்க. ஹி வில் ஸ்டே அந்த மாதிரி சொல்றாங்க. பட் டெசிஷன் எடுக்க வேண்டியது ரோஹித் சர்மா. அது வந்து நான் போயிட்டு வரேன் போதும் அப்படின்றது மரியாதை எனக்கு போதும், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போனாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
இவர் போறதை பார்த்து கூடவே T20 வேர்ல்டு கப் மாதிரி விராட் கோலி அதான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இருந்தா. அதான் இப்போ நாளைக்குதான் அப்போ நாளைக்கு மேட்ச்ல வந்து இந்தியா ஜெயிக்குமா இதோட ரோஹித் சர்மா என்ன சொல்றாருன்றதா இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அது என்ன சொல்றாரு, மேட்ச் எப்படி போகுதுன்றதெல்லாம் நாங்க பார்த்துட்டு மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் மூஸ்வர்ஸ். பாய். ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்